வணக்கம். மார்ச் 8 மகளிர் தினம் என்பது இந்த ஆண்டிற்கான மிகப்பெரிய சுறுசுறுப்பையும் சுற்றுகின்ற இந்த பூமியையும் சட்டங்கள் ஆள்வது பாரினில் புதுமைப்பெண் பாரதியினுடைய கனவுபடி வில்லியம் சுனிதா என்பது கடந்த சில மாதங்களாக உலகம் முழுவதும் பெரும்பாலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய அதிசயத்துக்கும் உள்ளாக்கிய அமெரிக்க நாசா விண்வெளி வீராங்கனை கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விண்வெளி நிலையம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். விண்வெளி நிலையத்திலே தற்போது 7 வீரர்கள், அதில் வில்லியம்ஸ் மட்டும்தான் பெண். வுட்ஸ் வில்மோரோ 8 நாட்கள் பயணம் செய்கின்றனர். நடு வானில் ராக்கெட் பழுதுபட்டதால் அதில் கிட்டத்தட்ட 8,50,000 கோடி செலவில் அந்த நிலையம் 98 முதல் 2000 அது தொடங்கியது. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றுப்பாதை. பிறகு அப்படியே எடுத்துக்கொண்டால் ராக்கெட்டில் பொருட்களை ஏற்றி 6 விண்வெளி வீரர்களை இணைந்து அதை அமைத்தனர். 6 பேர் அதில் தங்கலாங்க. அங்கு 6 பெட்ரூம்ஸ் ப்ளஸ் 2 டாய்லெட்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆல்சோ அவைலபிள். 360 டிகிரி விண்டோ இருக்குது. அங்கிருந்து இந்த பூமியினுடைய இயற்கையான காட்சியையும் மலையும் அருவியும் கடல் நீல வானமும் நீல கடலும் அவர்கள் கண்டுகளிப்பதோடு விண்வெளி நிலையம் அந்த சுற்றி வந்த நாசாவுடைய வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். அதோடு இல்லை, அதில் மிதந்து கொண்டு இருப்பார்கள். காலை 6 மணிக்கு அலாரம் அடிக்கும். அவர்கள் எழுந்திருப்பார்கள், அன்றாட பணிகளை முடிப்பார்கள். பிறகு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஈர துணியால் அவர்களை உடல் முழுவதும் தூய்மை செய்து உடலும் உள்ளமும் புற தூய்மையை நீரான அமையும் என்பது போல அவர்களுடைய சுகாதாரத்திற்கு பிறகு அவருடைய ராக்கெட் பணிகளையும் அந்த கண்டுபிடிப்புகளையும் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அதில் கிட்டத்தட்ட 5 சோலார் அந்த தகடு இருக்கும். 75 முதல் 90 கிலோவாட் மின்சாரம். அதோடு மட்டுமல்லாமல் அதில் 5 ரிசர்ச் சென்டர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா 2, அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சுனிதா பூமிக்கு திரும்புகிறார் என்ற மகிழ்வான செய்தி. நாம் மற்றவர்களும் ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைக்க வேண்டும். மேக் ஏ ரெக்கார்ட், பிரேக் ரெக்கார்ட். தேங்க்ஸ் சயின்டிஸ்ட்.